வணக்கம். ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்ற இலங்கையை பிறப்பிடமாக கொண்ட எழுத்தாளராகிய ஆசி கந்தராஜா அவர்களுடைய இந்துமதி ஆகிய நான் என்ற சிறுகதையுடன் கதை சொல்லும் நேரத்தில் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசிக். மற்றவர்கள் என்னை பற்றி ஒரு மாதிரியாக பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இது குறித்து எனக்கு எந்த கவலையும் குழப்பமும் இல்லை. கையில் இருக்கும் அழுக்கை கழுவிவிட்டு போவதில்லையா? அதே போல அநியாயங்களையும் துரோகங்களையும் ஊதி தள்ளிவிட்டு நான் நானாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்துமதி என்னுடைய பெயர். வசதியான கட்டுப்பாடுகள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவள். கட்டுப்பாடு என்றால் அப்படி ஒரு அநியாய கட்டுப்பாடு. அப்பா சந்திரசேகர் நிர்வாக அதிகாரியாக அரசாங்கத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இப்பொழுது முழு நேரமாக வீட்டில் அதிகாரம் செய்கின்றார். அவர் சிரித்த நேரங்கள் குறைவு. முகத்தை எப்பொழுதும் சீரியஸாக வைத்துக் கொள்வதால் சுற்று வட்டாரத்தில் வசிக்கின்ற பலருக்கு அவருடன் பேசுவதற்கு பயம். தன்னை எதிர்த்து பேசாதபடி உளவியல் ரீதியாக என்னையும் அம்மாவையும் வீட்டில் தயார்படுத்தி வைத்திருந்தார். அவர் செய்த ஒரே ஒரு நல்ல காரியம் என்னை பல்கலைக்கழகத்தில் அறிவியல் படிக்க விட்டதுதான். பல்கலைக்கழகத்தில் எனது பெயர் கட்டுப்பட்டி. எனக்கு நண்பர்கள் என்று பெரிதாக அங்கு யாரும் இல்லை. படிப்பு வீடென்ன எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். சின்ன வயதிலிருந்தே எனக்கு நல்ல குரல் வளம். ஜாலியான நேரங்களில் சமீபத்தில் வெளிவந்த சினிமா பாடல்களை பாட எனக்கு ஆசை வரும். ஆனால் தேவாரம் மட்டும் அப்பா அனுமதித்திருந்தார். அம்மாவைப் போலவே நானும் எலுமிச்ச பழ நிறமும் அழகும் என்பார்கள். குதிரை போல வளராதே, மாப்பிள்ளை எடுப்பது கஷ்டம் என்பது அம்மாவின் தினசரி தொணுதனப்பு. வளருவதும் வளராததும் என் கையிலா இருக்கிறது என்று அம்மாவை திருப்பி கேட்க ஆசைதான். ஆனாலும் எனக்கு பயம். இப்படியான சூழலில் வளர்ந்த எனக்கு படிப்பு முடிந்தவுடன் கல்யாணம் பேச துவங்கினார்கள். என்னுடைய அழகுக்கும் அப்பாவின் அந்தஸ்துக்கும் பலர் பெண் கேட்டு வந்தார்கள். எனக்கு யார் மாப்பிள்ளையாக வரப்போகிறார் என்று அறிய அடக்க முடியாத ஆவலுடன் காத்திருந்தேன். இதனால் கல்யாணம் பற்றி பேச்சு வரும்போது ஒளிந்திருந்து ஒட்டு கேட்பேன். டாக்டர் மாப்பிள்ளை என்பார் அம்மா. நோய்களுடன் கட்டியாளும் வேலை வேண்டாம் என்பார் அப்பா. இன்ஜினியர், அதுவும் வேண்டாம், ஆபத்தான வேலை என அப்பா தட்டி கழிப்பார். இப்படி வந்த சம்பந்தம் ஒவ்வொன்றிலும் நுணுக்கம் பார்த்து நொட்ட பார்த்து சல்லடை போட்டு அப்பா தேர்ந்தெடுத்தது பரந்தாமனை. வசதியான குடும்பத்தில் ஒரே பையன், அழகானவன், பெருநகரத்தில் உள்ள பன்னாட்டு கம்பெனியில் முகாமைத்துவ அதிகாரி. பந்தாவான வாழ்க்கை. கம்பெனி கொடுத்த வீடும் காரும். பிறகு என்ன? பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு தடல் புடலாக திருமணம் நடந்தது. வழமை போல் இதில் எனது அபிப்பிராயம் கேட்கப்படவில்லை. கல்யாணம் முடிந்த அடுத்த மாதமே சகல வசதிகளுடனும் கம்பெனி கொடுத்த வீட்டில் எங்கள் குடித்தனம் ஆரம்பமாகியது. வீட்டில் வேலை செய்யவும் சமைக்கவும் தினமும் ஒரு ஆயா வந்து போனார். பரந்தாமன் சிரிக்காத சீரியஸான பேர்வழி என அறிந்து கொள்ள எனக்கு அதிகம் காலம் பிடிக்கவில்லை. சப்பாத்து முதல் சீப்பு வரை அவனுக்கு நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும். இது மேட்டுக்குடியில் வாழ்ந்து பழக்கப்பட்ட பலரின் இயல்பு என்றாலும் அவரிடம் சில அசாதாரண இயல்புகளையும் நான் அவதானித்தேன். இரவு 10 மணிக்கு முன்னர் வேலையால் வரமாட்டான். வந்தவன் எதுவும் பேசாமல் சமைத்து வைத்ததை சாப்பிடுவான். பின்னர் மடிக்கடனியுடன் சிறிது நேரம் கட்டி அழுதுவிட்டு தூங்கிவிடுவான். குளிக்கும் போதும் உடைமாற்றும் போதும் கதவையும் ஜன்னலையும் மறக்காது பூட்டிக் கொள்வான். மொத்தத்தில் நான் வீட்டில் இருக்கின்ற பிரஞையே அவனுக்கு இருப்பதில்லை. இந்த ஒழுங்கு நடைமுறை அலுவலக விருந்து உபசாரங்களின் போதும் உறவினர்களின் வீட்டு விசேஷங்களின் போதும் மாறுபடும். அங்கு என்னை தன்னுடைய மனைவி என பெருமையுடன் அறிமுகம் செய்வான். ஆனால் அதிலும் ஒரு கட்டுப்பாடு. அவர்களுடன் நான் சிரித்து பேசாது வணக்கத்துடன் மட்டும் நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்பாவின் கடுபிடிக்குள் வளர்ந்த எனக்கு இது ஒன்றும் கஷ்டமாக இருக்கவில்லை. இதே வேளை வெட்கத்தை விட்டு இங்கு இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். திருமணத்துக்கு முன்னர் ஆண் ஸ்பர்ஷம் நான் அறியாதது தான். அதற்கு பின்னரும் கட்டிய புருஷனுடன் கட்டிலில் சேராமல் வெவ்வேறு அறைகளில் தூங்குவது எனக்கு கஷ்டமாக இருந்தது.
சமைப்பது, குளிப்பது, சாப்பிடுவது, சீரியல் பார்ப்பது, தூங்குவது என ஒரே சுருதியில் ஓடிக்கொண்டிருந்தது காலத்தின் வெள்ளம். திடீரென ஒரு நாள் மகப்பேறு மருத்துவரிடம் என்னை அழைத்து போனான் பரந்தாமன். அது அவனது நிறுவனத்துக்கு மருத்துவ சேவைகள் வழங்கும் கிளினிக். இதனால் எனக்கு அங்கு ராஜமரியாதை. பரந்தாமன் சொன்னதாக மகப்பேறு மருத்துவர் என்னை தனியாக சந்தித்தார். அவருக்கு என் அம்மாவின் வயது இருக்கும், மிகவும் கனிவாக பேசினார். முதலில் எனக்கும் பரந்தாமனுக்குமான தாம்பத்திய உறவு பற்றி கேட்டவர் அடுத்த பரந்தாமனின் சில மருத்துவ தகவல்களை சொல்ல துவங்கினார். அது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் தாயாக வேண்டுமென்று பரந்தாமன் விரும்புகிறார். நானும் தான் என்றேன். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. பரந்தாமன் ஆண்மையற்றவர். அவரால் தாம்பத்திய உறவு கொள்ள முடியாது. சிறு வயதில் நடந்த ஒரு சம்பவத்தால் ஏற்பட்ட உளவியல் குறைபாடு இது என தெரிகிறது. திகிலடைந்து உறைந்து போய் மருத்துவரை உற்று பார்த்தபடி இருந்தேன். எனது ரெஸ்பான்ஸுக்கு காத்திராமல் விஷயத்தை விரிவாக சொல்ல துவங்கினார். மருத்துவர் என்ற முறையில் நான் உங்களுக்கு சில உண்மைகள் சொல்ல வேண்டும். உடல் ரீதியான ஆண்மை குறைபாட்டுக்கு அப்பால் அவருக்கு இன்னும் ஒரு பிரச்சனை உண்டு. பரந்தாமனின் விந்தணுக்கள் கருக்கட்ட முடியாதவை என ஆய்வுகூட தகவல் சொல்கிறது. பின் எப்படி நான் தாயாக வேண்டும் என பரந்தாமன் எதிர்பார்க்கிறார் என அதிர்ச்சி விலகாமல் கேட்டேன். இந்துமதி, இன்றைய விஞ்ஞான உலகில் எல்லாமே சாத்தியம். பரந்தாமனின் விந்தணு கருக்கட்டும் வல்லமையற்றதுதான். இதில் அவர் சொல்ல விரும்பாத ஏதோ ஒரு வகை அழுத்தம் அவருக்கு இருக்கிறது. அதனால் முன்பின் தெரியாத ஒரு ஆணின் விந்தணுவை பாவித்து IVF மூலம் உன்னை கற்பமாக்க பரந்தாமன் விரும்புகிறார். அதற்கு உன் அனுமதியை எதிர்பார்க்கிறார். இது ஒன்றும் புதிதல்ல. விந்தணு குறைபாடுள்ள பலர் இதை செய்திருக்கிறார்கள். இப்படி சொல்லி ஒரு அணுகுண்டை என் முன்னே வெடுக்க வைத்தார் வைத்தியர். பரந்தாமனின் ஆண்மை குறைபாடு பற்றி திருமணத்துக்கு முன்னர் அவருக்கு தெரியாதா? அப்படித்தான் சொல்கிறார். அல்லது அவரின் குறைபாடு திருமணத்தின் பின் நீங்கிவிடும் என அவர் நினைத்திருக்கலாம். இந்த விடயத்தில் திருமணத்துக்கு முன்னரே பரீட்சித்து பார்க்கும் நடைமுறை நமது கலாச்சாரத்தில் இல்லை அல்லவா? வைத்தியரின் பதிலால் சொல்ல முடியாத உணர்வுகள் என்னுள் எழுந்தன. பரந்தாமன் என்னை ஏன் திருமணம் செய்தான்? என்ன நிர்பந்தம்? இதனால் பரந்தாமனுக்கு என்ன நன்மை? கன்னி கழியாமல் குழந்தை பெற்றுக்கொள் என எப்படி கேட்க முடிகிறது என முன்னும் பின்னுமாக ஏராளமான கேள்விகள் என் முன்னே நின்றன. முடிவிலே வாளாவட்டி என்ற பெயருடன் பெற்றோர் வீட்டுக்கு செல்வதிலும் பார்க்க எனது சிலுவையை நானே சுமப்பதென தீர்மானித்தேன். புதிய தொழில்நுட்பத்தின் கீழ் மின்னல் வேகத்தில் விஷயங்கள் நடந்தேறி நான் கற்பமானேன். வளமை போல் வளைகாப்பு முடிந்தவுடன் பிரசவத்துக்கு வீட்டுக்கு கூட்டிப் போனார் அப்பா. வைத்தியர் குறித்த காலத்தில் கன்னி கழியாமல் ஆண் ஸ்பரிசம் இல்லாமல் நான் ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தேன். குழந்தையை பார்க்க பரந்தாமன் தினமும் ஆஸ்பத்திரிக்கு வந்தான். தன்னுடைய மகன் என பெயர் பதிவு செய்தான். இரு பக்க பெற்றோர்களுக்கும் குழந்தை பிறந்ததில் ஆனந்தம். பரந்தாமனின் பெற்றோர் ஒரு படி மேல் போய் முடியுறைக்கு காணிக்கை செலுத்த கதிர்காமம் போனார்கள். துண்டு வெட்டி என்னை அழைத்து போக அப்பா ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தார். வீடு போவதற்கு முன்பு மருத்துவ ஆலோசனை வழங்க மகப்பேறு மருத்துவர் என்னுடன் தனியாக பேசினார். இந்துமதி, பிரசவத்தின் பின்னர் தாயின் உடலில் ஹோமோன்களின் அளவு கூடி குறைவது வழக்கமானதுதான். இருந்தாலும் உங்கள் உடம்பில் பாலியல் ஹோமோன்களின் அளவு மிக கூடுதலாக இருக்கிறது. இது IVF மூலம் நீங்கள் கற்பமானதால் வந்த பக்க விளைவாக இருக்கலாம். எனவே 3 மாதங்கள் வரை கவனமாக இருங்கள் என ஏதோ ஒன்றை சூசகமாக சொல்ல முயன்றார் மகப்பேறு மருத்துவர். கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். நான் அறிவியல் படித்தவள், புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். எஸ்ட்ரோஜன், புரொகெஸ்டெரோன் ஆகிய இரண்டும் பெண்களின் பாலியல் ஹோமோன்கள். இவற்றின் அளவு பிரசவத்தின் பின்னர் கூடுவது இயல்பானது. ஆனால் உங்கள் உடம்பில் பெண்களின் பாலியல் ஹோமோன்களுடன் ஆண்ட்ரோஜன் எனப்படும் ஆண் பாலியல் ஹோமோனும் மிக அதிகளவில் உள்ளது. ஆண் பாலியல் ஹோமோனா?
ஆம், ஆண்ட்ரோஜின் விஷயத்தில் அதன் பெயர் வைத்து பலருக்கு குழப்பம் வருவது வழமைதான். ஆனால் ஆண் பாலியல் ஹோமோன்களாக இருந்தாலும் பெண்கள் உடம்பிலும் சிறிதளவு சுரக்கப்படுகிறது. இது கூடுவதால் தான் பெண்களுக்கு அங்கங்கே அதிகளவில் ரோமம் முளைப்பது, அது மட்டுமில்லாமல் பிரசவத்தின் பின்னர் பெண்களின் பாலியல் இச்சையை இது அதிகரிக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. விஷயத்தை விளக்கி ஆய்வுகூட அறிக்கையை தந்து விடை பெற்றார் மகப்பேறு வைத்தியர். முதல் தர வசதிகள் கொண்ட அந்த தனியார் வைத்தியசாலை செலவுகள் அனைத்தையும் வழமை போல் பரந்தாமனின் நிறுவனமே செலுத்தியது. 3 மாதங்களாகுதல் எங்களுடன் இரு இந்துமதி என அம்மா கட்டாயப்படுத்தினார். அப்பா பேரன் பிறந்த சங்கதியை ஊரெல்லாம் சொல்லித் திரிந்தார். அம்மாவுக்கு பேரனுடன் நன்றாகவே பொழுது போனது. பரந்தாமனின் பெற்றோர் அடிக்கடி வந்து குழந்தைக்கு நகை போட்டு அழகு பார்த்தார்கள். அதற்கு மேலால் அவர்கள் பரந்தாமனின் மூக்கு, பரந்தாமனின் காது, அச்சடிச்ச மாதிரி பரந்தாமனிதான் என குழந்தையுடன் விளையாடும் போது நான் அணுவணுவாக ரணமானேன். அளவுக்கு அதிகமாக தாய்ப்பால் சுரந்ததால் தாய்ப்பாலுடன் குழந்தை வளர்ந்தது. குழந்தை முலையை கடிக்கும் போது கூடவே என் உடம்பு சூடாகி உணர்வுகள் கிளர்ந்தன. இந்த அனுபவம் எனக்கு முற்றிலும் புதிது, இதுவரை நான் அறியாதது. இதனால் வழக்கத்துக்கு மாறாக இரவிலும் குளிக்கத் தொடங்கினேன். சாப்பாட்டு மேசைக்கு மேல் இருந்த மகப்பேறு ரிப்போர்ட்டை வாசித்த சரவணன் சிந்தனை வயப்பட்ட முகத்தோடு இருந்தான். அவன் ஒரு மருந்து கம்பெனியின் விற்பனை பிரதிநிதி. மருந்துகள், ஸ்டெராய்ட்ஸ், ஹோமோன்கள் பற்றிய சகல விவரங்களையும் விரல் நுனியில் வைத்திருப்பவன். சில காலமாக எங்கள் வீட்டின் பின் போர்ஷனில் வாடகைக்கு குடியிருக்கிறான். என்னிலும் மிக இளையவன். பல விதத்திலும் பெற்றோருக்கு அவன் உதவியாக இருந்ததினால் அப்பா அவனை தங்களுடன் சாப்பிடுமாறு சொன்னார். தொழில் காரணமாக ஊராக அலைந்து திரியும் சரவணன் நாங்கள் தூங்கிய பின்னரே வீட்டுக்கு வருவான். வந்தவன் மேசை மீதுள்ள சாப்பாட்டை சாப்பிட்ட பின் தனது அறைக்குள் முடங்கி விடுவான். ஒரு நாள் எதிர்ச்சியாக எனது ஹோமோன் பிரச்சினைக்கு மருந்து இருப்பதாகவும் அது பிரசவத்தின் பின்னரான மாதவிடாய் வட்டத்தை சீராக்கும் என சொல்லி இது பற்றி மருத்துவரிடம் பேசுமாறு சொன்னான். அன்று ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் ஆவணி ஞாயிறு. திருக்கேதீஸ்வர பெருமானுக்கு சிறப்பு நாள். அதிகாலை தரிசனம் காண சனிக்கிழமையே அப்பா அம்மாவுடன் கிளம்பிவிட்டார். பிரசவத்துக்கு பின்னர் கணக்குப்படி 2 மாதவிடாய் சுற்று நிறைவடைந்து காலம்து. ஆனாலும் அதற்கான அறிகுறி எதுவும் தென்படவில்லை. அன்றும் வழமை போல் உடம்பு சூடாகி பதட்டமாக இருந்தது. குளிக்கப் போய் தண்ணீரை மொண்டு தலையில் ஊற்றிக்கொண்டேன். வீட்டில் குழந்தை அழுத சத்தம் எனக்கு கேட்கவில்லை. நீண்ட நேர குளியலின் பின் ஈரத்துணியுடன் அறைக்குள் வந்தபோது அழுத குழந்தையை சரவணன் சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அது நடந்தது. அது எனக்கான முதல் ஆண் ஸ்பரிசம். அதுவரை நான் அறிந்திராத ஆனந்தம். எனது வாழ்வில் நான் அனுபவித்த முதலும் கடைசியுமான ஆண் சுகம். நடந்து முடிந்த விஷயம், ஏற்றுக்கொள்ள முடியாதது, எங்கள் இருவராலும் நியாயப்படுத்தவும் முடியாதது. சரவணன் அடுத்த நாளே சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை காலி செய்துவிட்டு போய்விட்டான். அதன் பிறகு நான் அவனை காணவில்லை. வெளியே சொல்ல முடியாத துயரங்கள் துரத்த 3 மாதங்கள் கடந்து போனது. பரந்தாமன் என்னையும் குழந்தையும் வீட்டுக்கு அழைத்து போனான். குழந்தையின் அலுவல்களை பார்க்கவென என்னுடன் அம்மாவும் வந்திருந்தார். வீட்டில் எனக்கு மட்டுமல்ல, குழந்தைகளுக்கான தேவைகளும் எதிலும் பரந்தாமன் எந்தவித குறையும் வைக்கவில்லை. நாட்கள் மௌனமாக உதிர்ந்து கொண்டிருந்தன. பிரசவத்தின் பின் பல மாதங்களாகியும் எனக்கு மாதவிலக்கு வரவில்லை. உடல் பருமன் கூடியது. எனக்கு IVF ஆலோசனை வழங்கிய கம்பெனி வைத்தியரிடம் போனேன். என்னை பரிசோதித்த வைத்தியர், நீங்கள் அவசரப்பட்டிருக்க வேண்டாம், இருந்தாலும் பரந்தாமனின் பாலியல் சிக்கல் நீங்கியதில் எனக்கு சந்தோஷம். மருத்துவத்தில் இப்படி பல அதிசயங்கள் நடப்பதுண்டு என்றார். என்ன சொல்றீங்க டாக்டர்? இந்துமதி, நீங்கள் இயற்கையான முறையில் தற்போது கர்ப்பமாகியுள்ளீர்கள். இப்பொழுது 5 மாதங்கள். பிரசவத்தின் பின்னரான உங்களின் அபரிதமான ஹோமோன்களின் அளவு கற்கட்டும் வாய்ப்பை அதிகரித்திருக்க வேண்டும். பரந்தாமனுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிங்கள் என சொல்லி கை கொடுத்து விடைபெற்றார். வைத்தியரின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சம்மட்டி அடிகளாக என் மண்டையை தாக்கியது. இதில் யார் குற்றவாளி? யாரை குறை சொல்வது? இனி அடுத்து என்ன? குழப்பத்தில் நான் உறைந்து போனேன். கால ஓட்டத்தில் நான் கற்பமான செய்தியை பரந்தாமன் அறிந்திருக்க வேண்டும்.
இருந்தும் அது பற்றி பேசவில்லை. வழமை போலவே வீட்டில் காரியங்கள் நடந்தேறின. பொழுது விடிந்தால் நாளை குழந்தையின் முதலாவது பிறந்த நாள். இருபக்க தாத்தா பாட்டிகளும் ஓடியோடி ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தார்கள். வழமைக்கு மாறாக மனம் குழம்பிய நிலையில் பரந்தாமன் இருந்தான். கணினியில் வேலையை முடித்து நள்ளிரவுக்கு பின்னர் படுக்கைக்கு சென்றவன் காலையில் எழும்பவில்லை. கட்டிலில் இறந்து கிடந்தான். சயனைட் அருந்தி தற்கொலை செய்து கொள்வதாக தனது மடிக்கணினியில் குறிப்பெழுதி வைத்ததுடன் காவல்துறைக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தான் பரந்தாமன். பல்வேறு வதந்திகள், சந்தேகங்கள், விசாரணைகளுக்கு மத்தியில் காரியங்கள் நடந்தன. குழந்தையை கையிலேந்தியபடி பரந்தாமனின் அப்பா கிரியைகளை செய்து முடித்தார். கண்ணீரினாலும் துயரங்களினாலும் நிரம்பி வழிந்த எனது வாழ்க்கை மீண்டும் நகர்ந்தது. இனம் தெரியாத உணர்ச்சி கலவைகளின் சாட்சியாக எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தையின் தந்தை பரந்தாமன் என இம்முறையும் பதிவு செய்யப்பட்டது. பிரசவத்தின் பின்னர் பெற்றோரின் வீட்டுக்கு செல்ல என் மனம் ஒப்பவில்லை. இருபக்க பெற்றோர்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் நான் பெண்கள் காப்பகம் ஒன்றில் அடைக்கலமானேன். பரந்தாமனுக்கான கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கம்பெனியிலிருந்து தொடர்ந்து கடிதங்கள் அனுப்பி கொண்டிருந்தார்கள். அவை மேசை மேல் தூசு படிந்து கிடக்கின்றன. அதை நான் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. அது எனக்கோ குழந்தைகளுக்கோ உரியதும் அல்ல. நான் வாழ்ந்த வனாந்தர வாழ்க்கை மிக கொடுமையானது. இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் யார்? அப்பாவா, பரந்தாமனா, நானா, சரவணனா அல்லது காலமா? இப்படி ஏராளமான கேள்விகளே என் மனதை கிளறின. கேள்விகளுக்கான பதிலை சொல்லி எவரையும் நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. அதனால் இந்துமதியாகிய நான் இப்பொழுது வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். நன்றி.